கைஸ் இந்த வீடியோல ₹150 பட்ஜெட் உள்ளால இருக்க 4 இயர்ஃபோன்ஸ் நம்ம அன்பாக்சிங் பண்ண போறோம். கூடவே பாத்தீங்கன்னா ஒரு மினி ப்ளூடூத் ஸ்பீக்கரை நம்ம அன்பாக்சிங் பண்ண போறோம். இது உங்களுக்கு ஒர்த்தா ஒர்த்தில்லையா எல்லாமே பார்க்க போறோம். இந்த வீடியோக்கு எண்ட்ல பாத்தீங்கன்னா இதை நீங்க எப்படி பை பண்றது அந்த டீடைல்ஸ் உங்களுக்கு தருவோம். ஓகே, நீங்க பார்த்துட்டு இருக்க தமிழ் சோர டெக் சேனல் என்னோட பேஜ். நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ வீடியோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பண்ண போறது ஒயர்லெஸ் ஸ்பீக்கர் தான். இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பர் பேஸ் உள்ள ஒரு ஒயர்லெஸ் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் பாத்தீங்கன்னா மினி டைப், உங்களுடைய கைக்குள்ளால இது இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாடல் நம்பர் பாத்தீங்கன்னா STBT115 இதோட மாடல் நம்பர். பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணோம். உள்ளால பாத்தீங்கன்னா நம்மளுடைய ப்ளூடூத் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அதை நான் இப்போ வெளியே எடுக்கிறேன். என்னோட கையில நான் வச்சிருக்கும் போது பாக்குறீங்க, நீங்களே பாக்குறீங்க எவ்வளவு சின்னதா குட்டியா இருக்கு அப்படின்னு. ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்க எங்க வேணாலும் ஈஸியா கேரி பண்ணிட்டு போறதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த கலர் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. அதோட பில் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதோட பாடி ஃபுல்லி பாத்தீங்கன்னா ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக்ல பண்ணிருக்காங்க. இதுல ஒரே ஒரு ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க, சூப்பர் பேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆடியோ குவாலிட்டி எல்லாமே நம்ம செக் பண்ணுவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல 3 பட்டன் கொடுத்துருக்காங்க. சென்டர் பட்டன் பாத்தீங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன். அடுத்த ரைட் லெஃப்ட் இருக்குது பாத்தீங்கன்னா நம்ம வால்யூம் டவுன் பண்றதுக்கு, நெக்ஸ்ட் பாட்டு பிளே பண்றதுக்கும். ஸ்பீக்கரோட பாட்டம்ல பாத்தீங்கன்னா ஒரு SD கார்டு போடுறதுக்கு ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க, ஒரு USB ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா DC 5 வோல்ட், அதாவது நம்ம இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கருக்கு பாத்தீங்கன்னா சார்ஜ் பண்றது ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீக்கரை இப்ப நம்ம ஆன் பண்ணுவோம். ஆன் பட்டன் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ஆன் பட்டனை நீங்க ஒரு 3 செகண்ட் லாங் பிரஸ் பண்ணி வச்சுட்டே இருங்க. அப்ப பாத்தீங்கன்னா ஆன் ஆகிரும். Welcome to ST Prime Music World Bluetooth mode. இந்த ஸ்பீக்கரை சார்ஜ் பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா கேபிள் ஒண்ணுமே அவங்க கொடுக்கல. நீங்க மொபைலுக்கு சார்ஜ் பண்ற USB கேபிள் இருந்தாலே போதும், அதை யூஸ் பண்ணி நீங்க சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் சார்ஜிங் கேபிள் நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்பீக்கரோட ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர்ல லைட் இண்டிகேட் ஆகும். சார்ஜ் எப்போ ஃபுல் ஆகுதோ அப்போ பாத்தீங்கன்னா அந்த ரெட் கலர் லைட்டுக்கு உள்ளார பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு ப்ளூ கலர்ல ஒரு புள்ளி மாதிரி இருக்கும். அந்த ப்ளூ கலர் லைட் பாத்தீங்கன்னா பத்தும். இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரையும் உங்க மொபைலையும் எப்படி பேர் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். உங்க மொபைல்ல பாத்தீங்கன்னா ப்ளூடூத் எனேபிள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர்ல அந்த ஆன் பட்டனை பிரஸ் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ண அப்புறம் உங்களோட மொபைல்ல பாத்தீங்கன்னா STBT115 அப்படின்னு ஒரு டிவைஸ் வரும். அதை நீங்க கிளிக் பண்ணி பேர் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டிவைஸும் உங்க மொபைலும் பேர் ஆகிரும். அதுக்கப்புறம் உங்க மொபைல்ல நீங்க என்னென்ன சாங்ஸ் பிளே பண்ணாலுமே பாத்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர்ல கேட்கும். இப்ப நான் ஒரு சாங் பிளே பண்றேன், நீங்களே கேளுங்க இதோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு. இதோட வால்யூம் கண்ட்ரோல் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்க மொபைல் மூலமா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர்ல நெக்ஸ்ட் சாங் பிளே பண்ற பட்டனும் அல்லது ப்ரீவியஸ் சாங் பிளே பண்ற பட்டனும் யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க வால்யூம் டவுன் பண்ணிக்க முடியும் அல்லது அப் பண்ணிக்க முடியும். அது பாத்தீங்கன்னா பட்டன் நீங்க லாங் பிரஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா வால்யூம் டவுன் ஆகும். இன்னொரு பட்டனை நீங்க பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். லாஸ்ட் பாத்தீங்கன்னா அது அதாவது உங்களுக்கு ஃபுல் வால்யூம் ஆயிடுச்சு அப்படின்னா டிக் டிக்னு ஒரு 2 சவுண்ட் கேட்கும் லாஸ்ட். அது உங்களுக்கு ஃபைனல் வால்யூம் சவுண்ட். ஓகே, நீங்க கேட்டுட்டு இருக்க சாங்க பிளே அல்லது ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா மொபைல் மூலமா நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைன்னா இந்த ஸ்பீக்கர்ல பாத்தீங்கன்னா சென்டர் பட்டனை நீங்க ஒருக்கா பிரஸ் பண்ணா பிளே ஆகிரும் இல்ல ஸ்டாப் ஆகிரும். இதுல நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க ஆன் பண்ற பட்டனை 2 வாட்டி விட்டு விட்டு நீங்க பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா கன்வெர்ட் ஆகிரும். இது பாத்தீங்கன்னா FM மோடு. திரும்பவும் 2 வாட்டி கிளிக் பண்றேன், அடுத்த மோடுக்கு சேஞ்ச் ஆகும். ப்ளூடூத் மூலமாக சாங்ஸ் கேட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட SD கார்டு நீங்க ஃபார்மேட் பண்ணிட்டு அதுல நீங்க புதுசா சாங்ஸ் காப்பி பண்ணிட்டு அந்த SD கார்டை போட்டு கூட நீங்க சாங்ஸ் பிளே பண்ணிக்க முடியும். இப்போ நான் SD கார்டை போடுறேன், போட்டு சாங்ஸ் உங்களுக்கு பிளே பண்ணி காமிக்கிறேன். Play by TF card. இந்த ஸ்பீக்கர்ல பாத்தீங்கன்னா 350 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் இதை நீங்க உங்க மொபைல் கூட பேர் பண்ணிட்டு நீங்க சாங்ஸ் கேட்கும்போது உங்க மொபைலை நீங்க ஒரு இடத்துல வச்சுட்டு நீங்க அந்த ஸ்பீக்கரை உங்க கையில வச்சுட்டு நீங்க நடந்து போனீங்க அப்படின்னா ஒரு 8 to 9 மீட்டர் வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதோட டிஸ்டன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சாங்ஸ் வந்து கட் ஆகிரும். இதோட வெயிட் பாத்தீங்கன்னா வெறும் 158 கிராம்ஸ் தான் இருக்கு. இந்த ஸ்பீக்கரை நான் செக் பண்ண வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபுல் சார்ஜ் பண்றது கரெக்டா எனக்கு 35 நிமிஷம் ஆச்சு. ஒன்ஸ் நான் ஃபுல் சார்ஜ் பண்ண அப்புறம் பாத்தீங்கன்னா என்னுடைய மொபைல்ல ப்ளூடூத் கூட பேர் பண்ணி ஃபுல் வால்யூம்ல வச்சு நான் சாங்ஸ் கேட்டேன். அப்போ பாத்தீங்கன்னா கரெக்டா எனக்கு 1 மணிக்கூரம் 5 மினிட்ஸ் தான் நின்றுச்சு இதோட பேட்டரி கெப்பாசிட்டி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பேட்டரி லோ அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் ஆயிடுச்சு. நீங்க சாங்ஸ் கேட்கும்போது வால்யூம் கம்மி பண்ணிச்சு தான் கேட்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் கரெக்டா நிற்கும் இதுல பேட்டரி கெப்பாசிட்டி. இதோட ரேட் பாத்தீங்கன்னா ₹330 போட்டிருக்காங்க அவங்களோட வெப்சைட்ல. ஓகே, இந்த பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க எல்லாமே. இது பாத்தீங்கன்னா ஒரு மினி ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லலாம், ப்ளூடூத் ஸ்பீக்கர். நீங்க டிராவல் டைம் எங்க வேணாலும் ஈஸியா கேரி பண்ணி எடுத்துட்டு போகலாம், உங்க பேக்கெட்ல போட்டு எடுத்துட்டு போகலாம். அது ஒரு கம்ஃபர்டபுள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு 4 வகையான இயர்ஃபோன்ஸ் நம்ம அன்பாக்சிங் பண்ண போறோம். இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைப். இது பாத்தீங்கன்னா ஒரு பேஸ் டைப் அப்படின்னு சொல்லலாம், அந்த சீரிஸ்ல உள்ள இயர்ஃபோன் தான். இப்போ நம்ம பார்க்க போற 4 இயர்ஃபோன் பாத்தீங்கன்னா ₹150 பட்ஜெட் உள்ளால தான் இருக்கு. சில இயர்ஃபோன்ஸ் பாத்தீங்கன்னா ₹80 ₹70 அந்த பட்ஜெட்ல தான் இருக்கு. ஓகே, இப்போ இதை நம்ம ஓபன் பண்ணுவோம். உள்ளால பாத்தீங்கன்னா நம்மளோட இயர்ஃபோன் கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா ஃபுல்லி ஒயிட்ல கொடுத்துருக்காங்க. இதோட 3.5 ஆடியோ ஜாக் பாத்தீங்கன்னாலே தெரியும், ரொம்ப குவாலிட்டியா கொடுத்துருக்காங்க. பட் இது பாத்தீங்கன்னா ஸ்டீல்ல தான் கொடுத்துருக்காங்க.
இதுல இன்பில்ட்டா மைக் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதோட மெட்டீரியல் பாத்தீங்கன்னா கொஞ்சம் லோவா தான் இருக்கு. ஏன்னா இந்த பட்ஜெட் பாத்தீங்கன்னா இப்படிதான் கொடுப்பாங்க. இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு நீங்களே கேளுங்க. இதோட பேஸும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த இயர்போன்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கால் அட்டன் பண்ணிக்கலாம், இல்ல சாங்ஸ் நீங்க ப்ளே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து IN அப்படின்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. இந்த சுவிட்சை பாத்தீங்கன்னா நீங்க ஐல வச்சீங்க அப்படின்னா உங்களோட இயர்போன்ல பாத்தீங்கன்னா சாங்கோட பேஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே கேட்கும். இல்ல இதை நீங்க எண்ணுக்கு சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சாங்ல உள்ள எந்த பேஸுமே பாத்தீங்கன்னா உங்க இயர்போன்ல கேட்கவே கேட்காது, சாங் மட்டும் தான் கேட்கும். ஓகே, உங்களுக்கு பேஸும் சாங்கும் சேர்த்து வேணும் அப்படின்னா இதை நீங்க ஐ மோடுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம், அவ்வளவுதான். இந்த செகண்ட் டைப் இயர்போன் பாத்தீங்கன்னா 4 கலர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒரு யூனிவர்சல் டைப் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம இந்த பேக்கேஜ் ஓபன் பண்ணலாம். உள்ள 2 இயர்போனை தனியா வெளியே எடுத்துரும். இது பாக்குறது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதோட கேபிள் பாத்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் குவாலிட்டியா கொடுத்துருக்காங்க. பட் நம்ம அன்பாக்சிங் பண்ண 4 இயர்போனுமே பாத்தீங்கன்னா எல்லாமே பேசிக் தான். இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்னு நீங்களே கேளுங்க. உங்களுக்கு லைட்டா தான் கேக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த இயர்போன்ல பாத்தீங்கன்னா பேஸ் ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுல பாத்தீங்கன்னா 2 பட்டன் கொடுத்துருப்பாங்க. இது பாத்தீங்கன்னா கால் ஸ்டாப் பண்றது, ப்ளே பண்றது, இல்ல மியூசிக்கை வந்து பேஸ்ட் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் கீழே உள்ள பட்டன் பாத்தீங்கன்னா ஒரு சுவிட்ச் மாதிரி இருக்கு, IP NKன்னு கொடுத்துருப்பாங்க. நீங்க IPல வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இயர்போன்ல கேட்கும் சவுண்டு. அதே இது நீங்க இந்த சுவிட்சை வந்து NKக்கு மாத்திட்டீங்க அப்படின்னா இதுல சாங் கட் ஆகி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மொபைல்ல கேட்டுரும். இப்ப பாக்கலாமா? NKக்கு மாத்துறேன். பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு இதோட கான்செப்ட். நம்ம பார்க்க போற 3வது டைப் இயர்போன் பாத்தீங்கன்னா இதுதான். இது பாத்தீங்கன்னா ஒரு லவ் சீரிஸ்ல உள்ள இயர்போன் அப்படின்னு சொல்லலாம். லவ் சீரிஸ்னு சொல்றாங்க. சரி, ஓபன் பண்ணி பார்க்கலாம் என்ன சீரிஸ் அப்படின்னு. பேக்கேஜ் ஓபன் பண்ணிக்கலாம். பேக்கேஜ் 2 இயர்போனை தனியா வெளியே எடுத்துரும். இதுவும் பாத்தீங்கன்னா பாக்குறது ஓரளவு நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கேபிள் பாத்தீங்கன்னா சென்டர் வரைக்கும் நல்லா கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்பிளிட்டருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கேபிள் குவாலிட்டி கொஞ்சம் டல்லா இருந்த மாதிரி இருக்கு. இதோட மெட்டீரியலும் பாத்தீங்கன்னா ஃபுல்லி பிளாஸ்டிக் தான். இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி அப்படின்னு நீங்களே கேளுங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, தென் பாத்தீங்கன்னா மைக் கொடுத்துருக்காங்க, பேக்ல பாத்தீங்கன்னா ஒரு கிளிப் கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். நம்ம பார்க்க போற கடைசி இயர்போன் இதுதான், 4வது இயர்போன். இது பாத்தீங்கன்னா MU32 சீரிஸ். இந்த பேக்கேஜ் நம்ம ஓபன் பண்ணிக்கலாம். இதோட பிளாஸ்டிக் குவாலிட்டியும் பாத்தீங்கன்னா நார்மலா தான் கொடுத்துருக்காங்க. வித் மைக் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்த எல்லா இயர்போன்லயும் மைக் எல்லாமே உண்டு, நீங்க கால்ஸ் எல்லாமே பேசிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதோட மெட்டீரியல் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நார்மலா தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நார்மலாவும் இல்லை, ரொம்ப குவாலிட்டியாவும் இல்லை, கொஞ்சம் ஸ்டாண்டர்டா கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பட்ஜெட்டுக்கு பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்சில தான் கொடுப்பாங்க. ஓகே, இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு நீங்களே கேளுங்க. சாங்ல பாத்தீங்கன்னா பேஸ் எப்படி இருக்கோ அதே பேஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட்டா கிடைக்கும். இதுல பாத்தீங்கன்னா ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பட்டன் தான் கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா நீங்க சாங்ஸை வந்து ப்ளே பண்ணிக்க முடியும், இல்ல ஸ்டாப் பண்ணிக்க முடியும். பல நண்பர்கள் பாத்தீங்கன்னா இயர்போன் வாங்கணும் அப்படின்னு ஆசையா இருப்பாங்க. பட் 300 ரூபாய் 500 ரூபாய் கொடுத்து வாங்க முடியாதவங்க பாத்தீங்கன்னா இந்த 80 ரூபாய் 90 ரூபாய் கொடுத்து இந்த இயர்போன் நீங்க ஈஸியா வாங்கிட்டு போயிடலாம். பட் நீங்க கொடுக்குற காசுக்கான ஒர்த்து மட்டும் தான் இதுல இருக்கும். ஓகே, அதே மாதிரி இந்த மினி ப்ளூடூத் ஸ்பீக்கர்லயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க கொடுக்குற காசுக்கான ஒர்த்து எல்லாமே கண்டிப்பா இருக்கு. பட் என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாமே அதுல பிளஸ்ஸா தான் இருக்கு. அந்த பேட்டரி மட்டும் தான் கொஞ்சம் எனக்கு அடி வாங்கின மாதிரி இருக்கு. பட் அவ்வளவுதான் வரும். 350 mAh அந்த அவ்வளவுதான் இருக்கும். இல்ல நீங்க அதிகமா போகணும் அப்படின்னா அதிகமா நீங்க காசு கொடுக்க வேண்டியது இருக்கும். பட் அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ல பாத்தீங்கன்னா 6 ஹவர் பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. நானும் ஒன்னு ஆச்சரியமா செக் பண்ண வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் வந்து உண்மையான ரிவ்யூ தான் உங்களுக்கு கொடுத்தேன். பேட்டரி கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா அதுல கரெக்டா 1 மணிக்கூறும் 5 மினிட்ஸ் தான் நின்னுச்சு. ஓகே, நீங்க வால்யூம் கம்மி பண்ணி வச்சீங்கன்னா 1.5 மணிக்கூர்ல நிற்கும், அவ்வளவுதான். இந்த ப்ராடக்ட்ஸ் எந்த வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா We Prefer அந்த வெப்சைட்ல அவைலபிளா இருக்கு. இந்த வெப்சைட்டோட லிங்க் வீடியோ கீழ கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அவங்களோட வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதுல பாத்தீங்கன்னா நீங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஈஸியா நிறைய ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்க முடியும். டெம்பரரி கிளாஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா 49 ரூபாய் 50 ரூபாய் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஏரியால பாத்தீங்கன்னா டெம்பரரி கிளாஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா 100 ரூபாய் 150 ரூபாய் வித்துட்டு இருக்காங்க. உங்களுடைய மொபைலான டெம்பரரி கிளாஸோ இல்ல என்னதெல்லாம் அதுல கொடுத்துருக்க உங்களுக்கு இயர்போன் ப்ளூடூத் ஸ்பீக்கர் எது வேணாலும் நீங்க ஆட் கார்டு கொடுத்துட்டு நீங்க பை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளா இருக்கு. நீங்க கேஷ் ஆன் டெலிவரி போட்டு உங்க அட்ரஸ் கிளிக் பண்ணி நீங்க ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு வந்தப்பறம் நீங்க காசு கொடுத்தா போதும். ஓகே, இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் சந்தேகங்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. நீங்க நம்ம தமிழ் சர்வர் டெக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்க. மீண்டும் ஒரு அசத்தலான வீடியோஸ் சந்திப்போம். பை பாய்.